9 மாநிலங்கள், 10,500 கிராமங்கள், 3 லட்சம் விவசாயிகள் கிட்ட இருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டு பிரம்மாண்ட நிறுவனத்தை நடத்திட்டு வராரு ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள். சந்திரபாபு நாயுடு 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 அவர்கள் கிங் மேக்கர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனும் கூட. ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய பிரம்மாண்ட நிறுவனமான ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தை நிறுவி அதை நடத்திட்டு வராரு. வாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தை பத்தி இன்னும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய முடிவு ரொம்பவே முக்கியமா பார்க்கப்பட்டு வருது. என்டிஏ கூட்டணியில முக்கிய பங்கு வகிக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவர் சார்பில் 16 எம்பிக்கள் அவர் வசம் இருக்காங்க. பாஜக கட்சி 240 தொகுதிகளோட பெரும்பான்மை பெறாத சூழல்ல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை இருக்கு. இந்த சூழல்ல இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. அதனால சந்திரபாபு நாயுடு அவர்களை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இவருடைய ஃபுட் ப்ராடக்ட் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான். ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நம்ம பார்த்திருந்திருப்போம். ஹெரிடேஜ் மில்க், ஹெரிடேஜ் தயிர்னு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருந்திருப்போம். இத நிறுவனவர், அதாவது இந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை நிறுவனவரே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். 1992ல தான் இந்த நிறுவனத்தை இவர் தொடங்கி இருந்திருக்காரு. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் வைஸ் சேர்பர்சனா இவருடைய மனைவி புவனேஸ்வரி இருக்காங்க. மேலும் இவங்களுடைய மருமகளும் இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய பொறுப்புல இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா, என்சிஆர், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் பல மாநிலங்கள்ல தங்களுடைய பிசினஸ் நடத்திட்டு வராங்க. அதாவது இவங்களுடைய இந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்கள்ல விற்கப்பட்டு வருது. இந்த நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது சந்தை மூலதனம் 5000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த 30 நாட்கள்ல மட்டும் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாக் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதாவது 65% அதிகரிச்சிருக்காம். அது மட்டும் இல்லாம ஜூன் 4க்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததை தொடர்ந்து அவரு அமோக வெற்றி பெற்றிருந்திருக்கார் இல்லையா. அதுக்கப்புறமா இவருடைய இந்த நிறுவனத்தினுடைய பங்கு 20% வரைக்கும் உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. 9 மாநிலங்கள்ல 10,500 கிராமங்கள்ல இருந்து 3 லட்சம் விவசாயிகள் கிட்ட இருந்து பாலை கொள்முதல் செஞ்சு அதன் மூலமா இவங்களுடைய நிறுவனத்து மூலமா விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அடுத்து 6000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுறதுக்கான முனைப்புல இந்த நிறுவனம் செயல்பட்டு வருது. இப்போ இந்த நிறுவனத்துல இவரு பங்குதாரரா இல்ல, இவருடைய நிறுவனத்தை முழுக்க முழுக்க பாத்துக்கிறது இவருடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில போன ஆட்சி, அதாவது ஆந்திரால வைஎஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அமுல் நிறுவனத்தோட டைப் பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆட்சி வந்ததை தொடர்ந்து ஹெரிடேஜ் நிறுவனத்தினுடைய டைப் இருக்குமா, ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி அது தொடர்பான எதிர்பார்ப்பும் இருக்கிறதா பேசப்பட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.